தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அப்படியே இன்றும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாட திருவையை அளித்திருக்கிறது. ஆகியதால் ஒரு முக்கியமான அற்புதமான நாள் உலகெங்கும் எல்லா மக்களுக்கும் ஆகிய அருமையான நாளில் ஆண்டவருடைய ரா உணவு திருப்பலியை கொண்டாடுகிறோம். இந்த நாளில் தான் ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்தினார், திருப்பலியை ஏற்படுத்தினார். இந்த நற்கருணையை கொண்டாடுவதற்கு அவரே குருக்களை ஏற்படுத்தினார். குருக்களை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்தார். குருத்துவத்தை இணைத்தான் அவர் ஏற்படுத்தினார். அதோடு சேர்ந்து அன்பு கட்டளையை இருந்தார். நாம் முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 14 வாசகங்கள். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே, ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டுக்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கு
2ஆம் வசனம். அப்பத்தை உண்டு வெள்ளத்தில் கருதுமாறுதான் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இதை உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து வரும்போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் ஒருவரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இருந்தது. தாம் உலகத்தை விட்டு தந்தையிடம் சென்றதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அவரை சீமோனின் மகனாகி யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணர்வு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பள்ளியிலிருந்து எழுந்து தம் வேறுடையை கடத்தில் வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக் கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டா துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீ என் காலடிகளை கழுவ விட மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பகுதி இல்லை என்றார். முதல் பகுதி இறை வார்த்தை வழிபாடு. இன்றைக்கு 3 வாசகங்கள் வாசிக்கப்பட்டன. முதல் வாசகம் விடுதலை பயண கூறியிருந்த வாசகம். இரண்டாவது வாசகம் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய வாசகம். மூன்றாவது வாசகம் யோவா இயேசுவுடைய அன்பு சீடர் எழுதிய நற்செய்தியிலிருந்து எழுதப்பட்ட வாசகம். இந்த வாசகத்தை என்னோடு கவனத்தில் எழுதி நான் எழுதுகிறேன். இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு பலன் உண்டு.
அருள் உண்டு, ஆசிரியர் உண்டு, மாற்றம் உண்டு. பிறகு இயேசுவின் அன்பு பிள்ளைகளால் ஒளியும் மக்களால் உடைய வளர வர நம்ம முடியும். இந்த அருமையான வாசகங்களை உருவாக்கிய நாம் நற்செய்தியிலிருந்து ஆரம்பிப்போம். ஆண்டவர் இயேசுவுக்கு 33 வயது. 33 வயது, 30 ஆண்டுகள் மறைந்த ஜீவியமே அவர் ஜீவித்தார். தனது குடும்பத்திலே வாழ்ந்தார். தனது பெற்றோர்களோடு, கிராமத்திலே புத்தாரோடு, நண்பர்களோடு பேசுகிறோமோ அவையெல்லாம் செய்தார். பிறகு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது நற்செய்தி பணியை அவர் ஆரம்பித்தார். திருக்குறளுக்கு பெற்றார். திருக்குறளுக்கு யோவானிடமிருந்து அதுக்கு வேண்டிய தயாரிப்பு செய்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமல் நோன்பிருந்து ஜெபித்து ஜெபத்திலே ஒரு பானை இடத்தில மலையில அவர் என்ன செய்கிறார்? தயாரிக்கிறார். 40 இரவும் 40 பகலும் அங்கே அவர் முழுமையாக தயாரிக்கப்படுகிறார். இயேசுடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு தயாராகிறார். தந்தை கடவுளால் மகன் கடவுள் அனுப்பப்பட்டார். மகன் தந்தையுடைய விருப்பத்தை அறிந்திருக்கிறார். தந்தையுடைய திட்டத்தை தெரிந்திருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு சில காரியங்கள் அன்பு வழியாளருக்கும் அவரை சார்ந்து இருந்தவர்களுக்கும் தெரியும். ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே தந்தை விரும்பிய திட்டத்தை நிறைவேற்ற அவர் பணியை ஆரம்பிக்கிறார். 3 ஆண்டுகள் மிக துரிதமாக செய்கிறார். ஓயாது உழைக்கிறார், இடைவிடாது உழைக்கிறார், ஊராக செல்கிறார். எங்காவது தூங்குகிறார், எங்காவது சாப்பிடுகிறார், எங்காவது மக்களை சந்திக்கிறார், ஓய்வெடுக்கிறார், எல்லாம். அப்படி செய்கின்ற பொழுது அவர் நற்செய்தி சொல்கிறார். நான் பாதங்களை கழுவா
நாங்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித வாசற்ற பரிபொருட்களையும் நீ ஏற்று ஆசி வழங்கிட உன் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உரிமை உடையவராகவும் தகுதி உடையவராகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கிற செய்தவரும் இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடுவாக. அவரை மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாமுள்ள இறைவன் தம் தந்தையுமாய் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவளுமே இரவு விருந்தை எழுந்தியவில் எளிமையில் இந்த குண்டத்தை வணக்கத்துக்குரிய தம்பின் கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். Amen.